ஜனநாயகம் விசஸ் பராசக்தி தளபதி விஜய் படம் காலி. ஜனநாயகம் Jan 9க்குன்னு அப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பராசக்தி 14 தான் இருந்துச்சு. திடீர்னு கேட்டால் Jan 10ன்றாங்க. ஏன்னு கேட்டால் படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறாங்க, என்ன மாதிரி பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தளபதியாக பார்க்குறாரு, இந்த தளபதியாக பார்க்குறாரு, குட்டி தளபதி, திடீர் தளபதி, அண்ணன் தான் தம்பி தம்பி தான். இது பேர் ஃபர்ஸ்ட் கிளாஷே கிடையாதுரா. எஸ்கேவே சொல்லியிருப்பாரு அண்ணன் தான் தம்பி தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் எஸ்கே மேலே வன்மத்தை காட்டிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. இது தளபதிக்கும் ஒரு ஆளுங்களுக்கும் நடக்கிற ஒரு போட்டி. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு கிளாஷை கொண்டு வந்திருக்காங்க. அதை விட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஃபேக்டாக ஒன்று சொல்லணும்னா தளபதி விஜயனோட படம் சுமாராக இருந்தாலும் சரி, சூப்பராக இருந்தாலும் சரி, ஃபேமிலியை குடும்பமாக போய் பார்ப்பாங்க. பட் மற்ற ஹீரோஸ்க்கும் இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் போய் பார்ப்பாங்க. மற்றபடி கேள்விக்குறி தான். நீங்கள் 3 பேர் வந்தாலும் சரி, 30 பேர் வந்தாலும் சரி, தளபதி தாங்க. ஆஸ் எ சினிமாவில் வர நான் 2 படத்துக்கும் போய் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் எந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு போவீங்கன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தளபதி ஃபேனாக இருந்தாலும் சரி, எஸ்கே ஃபேனாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.